ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் என்றும் குறையாத அன்பையும் கொண்டு வரும் புதிய நாளாக அமையப் போகின்றது. இனி வரும் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கப் போகிறது. நல்வாழ்வு பொங்க வேண்டும், இல்லத்தில் சுவையாரம் தங்க வேண்டும், பொங்கலும் புது வாழ்வும் பொங்கி பெருக வேண்டும். இந்த நாள் போல் எந்நாளும் மகிழ்வுடனே நீங்கள் வாழ வேண்டும். இந்த சாயி அப்பாவின் ஆசியோடு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்க வந்திருக்கிறேன். என்று தை 1 மகா சங்கராந்தி, தை பொங்கல் பலவிதமான நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நாள். எல்லாவற்றிலுமே சீரும் சிறப்புமாக இருக்குவதற்கு அச்சாணியாக இருக்கும் பிள்ளையார் சொல்லி போடும் நாள். இன்று முதல் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்று சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் இருதயத்தின் இறுக்கமான முடிச்சுகளையும் அவிழ்க்கும் பலம் வாய்ந்தது. சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் புலனடக்கம் கிடைக்கச் செய்யும் அற்புதம் வாய்ந்தது. சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் முன் ஜென்மங்களில் சேர்ந்த பாவ மூட்டைகளையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் ஒரு சேர சேர்த்து அழித்துவிடும் மகா சக்தி வாய்ந்தது. இப்பேற்பட்ட மகானான சத்குரு சாய்பாபாவின் புகழையும் பெருமையையும் நாம் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம், மறக்காமல் இருப்போம். சதா சர்வ காலமும் சாயி சாயி என்று மனதினாலும் வாக்கினாலும் உச்சரித்து சத்குரு சாயிநாதனின் பாதம் பணிந்து சரணகதி அடைவோம். பூத உடலில் வாழ்ந்தபோது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பு இன்றும் அளித்து வருகிறார். இனிய வைத்தீஸ்வரராகவும் நம் எல்லோருக்கும் தாயுமானவர் சுவாமிநாதனும் சாயி 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 என்று அழைக்கப்படும் போது கஷ்ட காலத்திலும் கஷ்ட நேரத்திலும் நம் அருகில் அமர்ந்து நம் உள்ளார்ந்த உள்ளத்தின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றவரும் அவரேதான். நம்முடைய கவலைகளையெல்லாம் போக்குபவரும் நம்முடைய சாயப்பாதான். அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். நாம் அவருக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய்வோம். இன்று நல்ல நாள், அவரை போய் தரிசித்து விட்டு வருவோம். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நன்மை செய்வார் நிச்சயமாகவே. இன்றைய நாள் இனிய நாளாக இறை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய உங்களை ஆசிர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். பாபாவின் ஆசியால் உங்களின் அனைவருடைய வாழ்விலும் இருக்கின்ற அனைத்து துன்ப துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்க பெற்று பேர் மகிழ்வுடன் நீங்கள் வாழ வைக்கப் போகிறார். உங்களை குடும்பத்தில் ஒற்றுமையும் கல்வியும் சிறப்புடன் விளங்கப் போகிறது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறப் போகிறீர்கள். திருமண தடைகள் எல்லாமே நீங்க போகிறது. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரப் போகிறீர்கள். பலவிதமான நோய் நொடிகளிலிருந்து நீங்க போகிறீர்கள். அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். மகிழ்வுடன் வாழ உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாகவே செல்லுங்கள். நீங்கள் வேண்டியது விரும்பியபடியே கனப்பொழுதில் உங்கள் கைகளில் கிடைக்கும். ஒரு முறை சென்று பாருங்கள் அவரை. ஒரே ஒரு முறை இன்றாவது உன்னால் நேரம் ஒதுக்க முடிந்தால் வந்து பார்த்துவிட்டு போ. தித்திக்கும் செய்தியோடு நான் காத்திருக்கின்றேன். தித்திப்பு செய்தியை நீ வாங்கி கொண்டு போ. எனக்காக வரும்போது சிறிது பொங்கல் படைத்து எடுத்து வா. உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் தங்கமே. நல்ல செய்தி சொல்ல நான் காத்திருக்கின்றேன். நல்ல செய்தி பெற நீ சீக்கிரம் வருவாயா? உனக்காகவே நான் ஏங்கி தவிக்கின்றேன். இன்று ஒரே ஒரு நாள் மட்டுமாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ. தித்திக்கும் செய்தி தித்திப்பாக உன் இல்லத்தில் பரவப் போகிறது. தித்திக்கும் மனதோடு நான் உனக்கு தரப்போகிறேன். சர்க்கரை பொங்கல் போல உன் வாழ்வு இனிக்கப் போகிறது. இனி வரும் நாளெல்லாம் வசந்தமாகவே இருக்கப் போகிறது. புதியதொரு நாளை இன்று முதல் நீ தொடங்கப் போகிறாய். புதியதொரு வாழ்க்கையை இன்று முதல் உனக்கு ஆரம்பமாக போகிறது. எல்லா நல்லதுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நல்ல நடக்கப் போகிறது. தையும் பிறந்து விட்டது, உனக்கு நல்ல வழியும் பிறந்து விட்டது. தை பிறந்த உடனே உனக்கான நல்ல வழிகள் எல்லாம் தானாகவே திறந்து விட்டது தங்கமி. இனி உன் வாழ்க்கை சர்க்கரை பொங்கல் போல இனிப்பாக மாறப்போகிறது. தித்திக்கும் நல்விடியலாக இந்த விடியல் உனக்கு அமைந்திருக்கிறது. என்றும் நல்லவே நடக்கும் உனக்கு. சந்தோஷமாகவே இரு. ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போ.